இருக்கீங்களா? இன்னைக்கு அழகான நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமா கடைப்பிடிக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில அ எந்த சிகரத்த போய் தொடணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில பயணிக்கிறதுல தான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் எரிச்சப்படுறது, அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறது, நம்ம கடவுள் இப்படி படைச்சுட்டாருன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே அடுத்தவங்க மேல திணிக்கிறது. இந்த மாரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பா வந்து நம்ம செய்யவே கூடாது. கண்டிப்பா இந்த ஸ்டோரிய எவ்வளோ டைமும் நீங்க வாழ்க்கையில வந்து நம்ம வந்து செலவழிக்கிறோம். இதுக்காக இந்த ஸ்டோரிய கண்டிப்பா நீங்க கேளுங்க. இது ஸ்டோரி மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லபடியா சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக்கே போடாம சப்போர்ட் பண்ணாம பார்க்குறீங்க. ஒரு லைக் பண்ணி சேனல் பிடிச்சிருந்தா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்டோரி அப்டின்னா, முன்னொரு காலத்துல ஒரு நாட்ல வந்து ஒரு பையன் வந்து இருந்திருக்காரு. அந்த பையன் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டேனியல். டேனியல்ங்கிற ஒரு பையன் வந்து வாழ்ந்து வந்திருக்காரு. அந்த பையனுக்கு வந்து அழகு கிடையாது, வசதி கிடையாது. இது வந்து இப்படியே இருந்திருக்காரு. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க மேல, "நீ நல்லா இருக்க, நான் கஷ்டமா இருக்கேன். நீ தான் அதனால தான் என்ட்ட பேச மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லி அந்த எல்லார்ட்டயுமே சுத்தி இருக்கவங்கள்ட்ட நம்ம எரிச்சல் படுறது. அப்புறம் கடவுள் மேல கோவமா இருக்கிறது. "ஏன் என்ன இப்படி படைச்ச? அழகா படைக்கல, வசதியா படைக்கல" இப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் இதே மாரி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து நைட் நைட் படுக்க போய் நைட் நைட் படுத்திருக்கையில ஒரு ஆள் வந்து அழகான உருவத்துல வந்து அவர் கண்ணு முன்னாடி வந்து தெரிஞ்சிருப்பாரு. தெரிஞ்சிருக்கப்ப, "இது யார்றா? ஏன் என்னை இப்படி வந்து படுத்துற? நீ அழகா இருக்க, நான் அசிங்கமா இருக்கேன்னு சொல்லி நீ வந்து என்கிட்ட காட்டிட்டே இருக்கியா?" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் வந்து சொல்றாரு, "நீ ஏன் எப்போதுமே எல்லார் மேலயும் கோவப்படுற? அழகா இல்லன்னு ஏன் வருத்தப்படுற?" அப்படின்னா, "ஆமா நான் அப்படித்தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. அப்ப அவர் சொல்றாரு, "இதே காட்டுக்குள்ள நான் ஒரு காட்டு பாதையில கொண்டு போய் உன்னைய விடுறேன். நீ போய் என்ன பண்ணு, அந்த அதுல ஒரு ஆப்பிள் மரம் அழகான ஆப்பிள் இருக்கும். அந்த ஆப்பிள நீ பறிச்சுட்டு வந்து என்கிட்ட குடுத்துட்டேன்னா, உனக்கு வாழ்க்கையில நீ என்னென்ன கேட்கிறியோ, அவ்வளவுமே நான் உனக்கு தாரேன்னு" சொல்றாரு. அப்படியா! சரி வா என்னைய கூட்டிட்டு போய் காட்டுல போய் ஆப்பிள் பறிக்கிறதா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போய் அந்த அந்த ஏஞ்சல் மாரி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அந்த காட்டு வாசல்ல விட்டுட்டு, "நீ இத பறிச்சுட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிர்றாங்க. சொல்லிட்டு வந்தோனே, "இதுதானே" அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பக்கத்துல தான் அந்த ஆப்பிள் மரம் வந்து அவருக்கு வந்து தெரியுது. "இவ்வளோ தூரம் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, போறாரு. ரொம்ப ஈஸின்னு சொல்லி அந்த கால எடுத்து அந்த காட்டுக்குள்ள வைக்கும்பொழுது, அவ்வளவுமே பாறையா மாறிருது. "என்னடா இப்படி இருக்கே? ஏன் இப்படிலாம் நம்மள பண்றாங்க, வைக்கிறாங்கன்னு" சொல்லி திட்டிக்கிட்டே அந்த பாறைய கடந்து போயிர்றாங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தா, வெறும் முள்ளுக்காடு. சரிங்களா? முள்ளுக்காட்டுல நடந்து அவரால வந்து போகவே முடியல. சரிங்களா? கஷ்டப்பட்டு அப்பயுமே அந்த முள்ளுக்காட்டையும் கடந்து போயிடுறாரு. அப்புறம் சேறு. அந்த சேத்துக்குள்ளேயும் கால மிதிச்சு மிதிச்சு மணல் வந்து இந்த சேத்துல நம்ம கால மிதிச்சுட்டு மண்ணுக்குள்ள வச்சா எப்படி இருக்கும்? அப்ப அதையும் கடந்து அவர் போறாரு. போய் இந்த ஆப்பிள் மரம் கண்ணுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே, "ஆஹா! வந்தாச்சுப்பா, ஒரு வழியா வந்தாச்சு சாமி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள போய் பறிக்க போய் கிட்டக்க போறப்ப, கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அடி தூரத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே நெருப்பு. தணல் தணலா இருக்கு. கால அதில வைக்கவே முடியாது. "என்னதான் செய்ய?" அப்படின்னு சொல்லி இப்படியே வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன செய்யணும் அத வந்து யோசிக்கல. திட்டிக்கிட்டே இருக்கையில, அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா அந்த காட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தவங்க ஏஞ்சல் மாரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து தோன்றுவாங்க. "பாத்தியா?" அப்ப வந்து அவங்க வந்தோனே கேட்காங்க, "நீ வந்து ஆப்பிள் பறிச்சிட்டியா? இன்னும் நீ பறிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, நீ பறிக்கக்கூடிய இடத்துல என்னை விட்டுட்டு போன" அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போடையில, "சரி வா, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாறையில ஏறி, பாறைய கடந்ததுக்கப்புறம் முள்ளு இருக்கு பார்த்தீங்களா, அந்த முள்ளுல அந்த பாறைய தூக்கி போட்டு, முள்ளு குத்தாம நடந்து போனாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இப்படியே ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த நெருப்பு வருது பார்த்தீங்களா, நெருப்பு அப்ப என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணல ஃபுல்லா அந்த நெருப்புல அள்ளி போட்டுட்டு, அந்த ஆப்பிள வந்து பறிச்சு இவர் கையில வந்து குடுக்காங்க. அப்போ வந்து சொல்றாங்க, "நீ அடுத்தவங்களே திட்டுறியே, அடுத்தவங்களே யோசிக்கிறியே, ஏன் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, உனக்கு ஏன் எதுவும் வரும்பொழுது, நீ ஏன் அத சமாளிக்க உன் மூளைய வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிற? ஏன் இப்ப இந்த முள்ளு கடந்துச்சு, இதுல நீ பாறைய தூக்கி போட்டு ஈஸியா நடந்துடலாமே, நீ என்னைய திட்டுற? அது மாரி ஏன் இப்படி படைச்சேன்னு கடவுள திட்டுற? இப்படியே நீ திட்டிக்கிட்டே தானே உன் வாழ்க்கை போகுது. ஏன் அத சரி செஞ்சு உனக்கு எப்படி அந்த இடத்த விட்டு தாண்டணும் அப்படின்னு உனக்கு தோணவே இல்லையேன்னு சொல்லி, வாழ்க்கையில என்னைக்குமே அடுத்தவங்க மேல வந்து பழி சொல்லக்கூடாது. அடுத்தவங்கள வச்சு நம்ம பேசக்கூடாது. ஏன் கடவுள் நம்மள இப்படி படைச்சாரு அப்படின்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணுங்கிறத வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம ஒவ்வொரு இடத்தையும் நம்ம தாண்டி போறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. அது எப்படி அது பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்மளோட தொழில் வேலைகளா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம தாண்டி போறது நம்மளோட கையில தான் இருக்கு. அத எவ்வளோ சந்தோஷமா, மோட்டிவேஷனா நம்ம எடுத்துட்டு போறது. சந்தோஷமா அடுத்தவங்கள பத்தி யோசிக்காம நம்ம கடந்து போனோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். அப்பதான் அந்த பையன் வந்து யோசிச்சிருக்காரு. நம்ம எப்போதுமே நம்ம வாழ்க்கைய நம்ம வாழாம, நம்ம அடுத்தவங்கள பத்தியே நம்ம பேசிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து, இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில நம்மளும் இந்த மாரி எல்லா பிரச்சனையும் கடந்து நம்ம சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும். அடுத்து ஒரு சூப்பரான ஸ்டோரியில பார்க்குறேன். வணக்கம்.